மாமாட்ட சொல்லிக்கிறவா வான்னு சொல்றல வா. வான்றல. ஏய் வண்டியில இரு. ஏறு ஏறு. வேணா கூட அருக்கடி ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என் வாழ்க்கையை அழிச்சிருவாயா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணா ஆகாது கூட. தயவு செஞ்சு வாங்க. அருக்காணி கழுத்துல தாலியை கட்டுங்க. ஏண்டா இந்த பைத்தியத்தை ஏன் தலையில கட்ட பாக்குறியா? அப்படிலாம் சொல்லாதீங்க கூட. பாவம் கூட அருக்காணி. இவ்வளவு நல்லா பாருங்க. உங்களால தானே இவன் இந்த நிலைமைக்கு ஆளானா. அதனால இவ்வளவு நீங்களே கண்ணால மணிக்கங்க. இந்தாங்க ப்ளீஸ், கண்ணால மணிக்கங்க ப்ளீஸ். தாலியை கட்டுங்க ப்ளீஸுங்க. டேய் இவ உயிர் இருந்தா தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப. இப்பவே கதையை முடிக்கிறேன். காலில் வந்து கெஞ்சினாலும் இவளை கொல்லாம விட மாட்டேன். ஓடி போயிரு. இங்க இருக்காத போ. சொல்ற கேளு. போயிடு. நான் போக மாட்டேன் மாமா, நீ வா. ஏய் போ அடிச்சு கொன்றுவேன் நீ. போ இங்க இருந்து. போ போ இங்க இருந்து. போயிடு. போ எந்திரி. போ ஓடு. போ போ ஓடு. இல்லையா இங்க நிக்காத. போ. ஏய் நில்லு. அப்படி ஒண்ணு செஞ்சிராத கூட. நில்றி. மாமா என்ன நில்லு. திரிச்சு. குடால் குடால் வேணாம். குடால் ஏய் வேணாம். அவளை எதுவும் பண்ணிடாத. அர்க்கணி. ஏய் ஏய். ஓடிடுமா ஓடிடுமா ஓடிடு. அர்க்கணி ஓடிடு ஓடிடு. நீ வா மாமா போலாம். இவ்வளவு செஞ்சிடாத. இவளை ஏன் தலையில கட்டிக்க பாரியா? நான் தொட்டவளை எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கணும்னா நான் எத்தனையோ கல்யாணம் பண்ணிருக்கணும்டா. குணால் வேணா குணால். இவளை கெடுத்தது நான் தான். ஆனா கெட்டு போனால நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மாமா வா மாமா போலாம். லூசு, உன் மாமன் கையில தாலி வச்சிருக்கான் பாரு. அதை எடுத்து உன் கழுத்துல கட்ட சொல்லு. அர்க்கணி ஓடிருமா. மாமா நம்ம வீட்டுக்கு போலாம். என்னத்தல இவ்வளவு குத்துறன்னு சொல்லிட்டு இவனை குத்திட்டீங்க? பரவாயில்லடா, அவனும் சாக வேண்டியவன் தான். இவன் உயிரோட இருக்கிறது நமக்கு தொலைதான். இவன் உயிரோட இருந்தா தானே இந்த லூசை கல்யாணம் பண்ணி சொல்லி என்கிட்ட கூட்டிட்டு வருவான். அதான் இவனை போடுறதும் நமக்கு சாதகமான விஷயம் தான். தல பேசாம இந்த பொண்ணை போட்டு தள்ளிடலாம் தல. டேய் இவ ஒரு லூசுடா, அவளையும் கொள்ளணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரத்தமெல்லாம் வெளியே போய் இவனே செத்துருவான். போற இடத்துல எவங்கிட்டே அடி வாங்கி இதுவும் சாகும். நம்மளும் இந்த இடத்த விட்டு போயிட்டா இந்த பைத்தியம் திக்கு தசை தெரியாம எங்கேயாவது பிச்சைக்க தான் போகும். வாங்கடா போலாம். மாமா நீ வா மாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். மாமா வீட்டுக்கு போலாம் மாமா. ஓடிடுமா ஓடிடுமா.
அக்கா, நம்ம போறதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருக்குமாக்கா? கல்யாணத்தை நிறுத்த முடியும்ல? பொண்ணுரங்க மாமாவை நான் ஏற்கனவே கல்யாண மண்டபத்துக்கு போக சொல்லியிருக்கேன். நம்ம போய் ரீச் ஆகுற வரைக்கும் அவர் அங்க கல்யாணம் நடக்காம பார்த்துப்பாரு. எதுக்கும் அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்கக்கா. அர்க்கானே, அர்க்கானே, போன் எடுமா, போன் எடு, போனை எடுமா. அர்க்கானே, அச்சலா போனுமா? என்னக்காச்சு? ரிங் போது ஆனா எடுக்கல. அர்க்கானே, அந்த போன் எடுமா. அர்ச்சலாக்கா போன் பண்றாங்க, அதை எடுத்தாயே. போன எடு, 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 எடுமா, எடுத்தாயே. என்கிட்ட கூட அத போன கூட. ஐயோ அர்ச்சனா, அர்க்கானி போன எடுமா. நல்ல நேரம் முடியும், இன்னும் டைம் இருக்குல்ல? ஆமாமா, டைம் இருக்கு. அத்தை, அர்ச்சனாக்கா ஃபோன் பண்றாங்க. வா வா, அப்படி தடுப்பி பேசல. வா வா. என்ன விஷயம் தெரியலையடா, சீக்கிரம் நட. அர்ச்சனா மேடம் வருவாங்களா? வருவாங்க வருவாங்க, கல்யாணத்தை நிறுத்த வருவாங்க. டேய் நீ போன் எடுத்து பேசுறா, பேசு 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 பேசு. ஹலோ அக்கா. முத்து, மாமா மண்டபத்துல இருக்காரா? இங்க இல்லையேக்கா. அர்க்கானியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. இன்னும் வரலையேக்கா. மாமாக்கு ஃபோன் பண்ண ரிங் ஆகுது ஆனா எடுக்கல. உன் கூட இருப்பாருன்னு நினைச்சுதான் உனக்கு ஃபோன் பண்ண. மாமா எங்களை முன்னாலே மண்டபத்துக்கு அனுப்பி குணால கண்காணிக்க சொன்னாரு. எல்லாருக்கும் கேட்க போது. அர்க்கானியோட வந்துகிட்டு இருப்பாரு. முத்து, பூமிகாவை ரிலீஸ் பண்ணி நான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். மாமா வந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடுன்னு. சரிங்கக்கா. என்னவாண்டா? அத்த, அர்ச்சனாக்கா பூமிகாவை ரிலீஸ் பண்ணி கார்ல இங்கதான் கூட்டு வராங்களாம். அப்பாடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நம்ம அர்ச்சனா நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்டா. அத்த, எதுக்கும் ஒரு 8 மாமாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். குணால் மண்டபத்தில் வர காணோம். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீங்க இங்கே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். வேணாண்டா, என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போகாதடா. ஒண்ணுல அத்த, இதோ வந்துடுறேன். வந்துடுறேன், வந்துரு. டேய் சீக்கிரம் வாடா. வந்துடுறேன். அர்ச்சனா பூமிகாவை ரிலீஸ் பண்ணிட்டு இங்க கூட்டிட்டு வர போறாளா? அண்ணன் கிட்ட சொல்லிடலாம். மொத்தம் 261 கேஸ். சாட்டர்டே மேலேயும் சண்டே மேலேயும். உங்களுக்கு எங்களை பிடிக்கல? இந்த மண்டே முன்னாடி இந்த சாட்டர்டே சண்டே வருதுங்கிறது பிடிக்கல? என்னடா லாஜிக் இது? பிடிக்கிறது பிடிக்காததை பற்றி இப்போ நம்ம பேசல. வீக்கெண்ட்னா மட்டும் ஏன் இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்? வேறு ஒன்றும் இல்லை, படத்தில் எல்லா டைலாக் நீங்களே பேசிட்டீங்க, கொஞ்சம் அவர் பேசட்டுமே. எங்ககிட்ட எனக்கு தெரியுமா நம்பிக்கை, அதானே எல்லாம். முடிச்சிட்டிங்களா? பெருமை பீத்த வேண்டியதெல்லாம் பீத்தி முடிச்சிட்டிங்களா? ஏப்பா நீ பேசல? எங்கேயா பேச விட்டா? இது சாட்டர்டே சார், வரசாதீங்க. அண்ணே, என்னாச்சு? இங்க வா, இங்க வா அண்ணே. என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? அண்ணே, தங்கமாவும் முத்து பேசிட்டு இருக்கிறது நான் மறைஞ்சிருந்து கேட்டனே. மனசே பதறி போச்சுனே. அர்ச்சனா பூமிகாவை ரிலீஸ் பண்ணிட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்காளே. போச்சுனே, எல்லாம் போச்சுனே.
அர்ச்சனா அவளை கூட்டிட்டு இங்க மண்டபத்துக்கு வந்துட்டா உன் கல்யாணத்தையே நிறுத்திடுவானே. அண்ணே, பூமிகா குற்றவாளி இல்லைன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு பெரிய அவமானமா போயிடும்ண்ணே. நீ, நான், அம்மா மண்டபத்துல தலை குனிஞ்சு நிக்கணும்ண்ணே. ராதா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டானே. அண்ணே, என்னண்ணே நான் பாட்டு பேசிட்டு இருக்க, நீ பாட்டு யோசிச்சுட்டு இருக்க? எப்படி அவங்க வர்றதை நீ ஸ்டாப் பண்ண போற? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். நீ என்ன பண்ற? அந்த தங்கமாவும் முத்துவும் பேசுறத கண்காணிச்சுக்கிட்டாரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணே, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இந்த வாட்டி அர்ச்சனா கிட்ட நீ தோத்தே போக கூடாது, சரியா? சரி, இந்த வாட்டி தோக்கவே மாட்டேன். நீ போ. ஓ, இவ்வளோ நடந்திருக்கா? அர்ச்சனா, உன்னை பாத்துக்கிறேன். என்னடாச்சி கட்டு போட்டு பைக்ல வரும்போது விழுந்துட்டேனா? ஓ சார்ண்ணா, நான் லாரி மோகன் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர் மதன் சார். யோ மோகன், இப்போ நீ எனக்கு உடனே ஒரு காரியம் பண்ணணும். காரியம் தானே? சொல்லுங்க. யாரை எப்போ பண்ணிட்டா போச்சு? யோ, அந்த அர்ச்சனா என் பொண்டாட்டி பூமிக்காவை கூப்பிட்டுக்கிட்டு இங்க கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்காயா? அவங்க 2 பேரும் உயிரோட மண்டபத்துக்கு வரவே கூடாது. சார், நான் சார் உங்க பொண்டாட்டியை காலி பண்ண சொல்றீங்களா? யோ ஆமாய்யா. நீ பாரு, நீ உடனே ஒரு லாரி ஏற்பாடு பண்ணி அவங்களை அப்படியே அடிச்சு தூக்கு. ஆன் தி ஸ்பாட்லயே 2 பேருக்கும் சங்கு ஊதணும். சார், காரியம்னு சொன்னது ஏதோ விசேஷம்னு நினைச்சேன் சார். யோ, என்னையா பேசுற? இதுவும் காரியம் தாயா. இங்க பாரு, நான் சொன்னதை செய். யோ, ஆக்சிடென்ட்னு சொல்லி கேஸ மூடிடலாம்யா. சார், லாரிக்கு இப்பதான் இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஏதோ சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க. யோ, இங்க பாரு, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீ தைரியமா காரியத்தை முடி. சரி சார், உங்க பேச்சை நம்பி நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன் சார். நீ முதல்ல காரியத்தை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார். டேய் ராஜேஷ், வண்டி ஏறேன். எங்கடா போனோம்? போகும்போது அவசரமா வாயத்துற வண்டி எடு. சரிண்ணா. ஐயோ, ஆர்கானே போன ரிப்பேர் ஆகி போச்சேம்மா. உனக்கு போட்டிய என்னால பேச முடியல. நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பண்றதா இருக்கானே? அர்க்கானை கூட்டிட்டு மண்டபத்துக்கு வரேன்னு சொன்ன மாமாவை காணோம். அர்ச்சனாக்கா ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? எந்த பக்கம் வராருன்னு தெரியலையே. மண்டபத்துக்கு இதுதானே வழி? சரி, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். மாமா, மாமா ஏந்திரு மாமா, போலாம். மாமா, 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 வீட்டுக்கு போலாம் மாமா. சார், 1 செகண்ட் சார். என்னங்க, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? மாமா போலாம். எந்திரி மாமா. மாமா, மாமா, மாமா போலாம். மாமா, மாமா கொலைக்காரன். மாமா வா போலாம், வா போலாம். மாமா வா போலாம். மாமா, மாமா, மாமா,
வா மாமா போலாம். மாமா 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 ஒருவேளை வேற வழியா மண்டபத்துக்கு போயிருப்பாரோ? சரி போலாம். மாமா கொலகார போயிட்டான். எந்திரிங்க மாமா, எந்திரிங்க மாமா, எந்திரிங்க மாமா, ஏந்திரிங்கன்னு சொல்றேன்ல மாமா. ஐயோ மாமா எந்திரிக்க மாட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? பயமா இருக்கு. அருகாளி மாமா மாமா கொலகார நம்மள விட்டுட்டு போயிட்டான். நீ வா மாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். மாமா அவன் போயிட்டான். நீ வா மாமா, வீட்டுக்கு போலாம். வா மாமா, வா போலாம், வீட்டுக்கு போலாம். மாமா வீட்டுக்கு போலாம் மாமா. மாமா மாமா வீட்டுக்கு போலாம். மாமா மண்டபத்துக்கு போலாம். வா போலாம். மண்டபத்துக்கு போலாமா? தூக்க நீ தூக்குமா? தூக்க தூக்க அர்கனி அம்மா, மண்டபத்துக்கு போலாம். அந்த கதவை துறமா அர்கனி, மண்டபத்துக்கு போலாமா? போலாம் போலாம் மாமா. முத்த 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 மாமா அவன் கொலகார மாமா. முத்துமா முத்த முத்த மாமா வேணாம், கொலகார கொலகார மாமா. வேணாம், கூப்பிடாதீங்க மாமா, கூப்பிடாதீங்க மாமா. ஐயோ முத்துமா முத்து. இந்த வழியா தானே அர்ச்சனாக்கார் வரும்னு மதன் சார் சொன்னாரு. அதோ வருது காரு. வேகமா ஓட்டு, அச்சி தூக்குடா அவனை. மாமா கால் வலிக்குது மாமா. வீரகாளியாத்தா போலாம் போலாம்.
மண்டபத்துக்கு போனோம்னா போடா போடா சீக்கிரம் அழுத்துறா. ஐயோ, அர்ச்சனா அத்தா. முடியலையே அத்தா. அர்ச்சனா நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அர்ச்சனா. கண்ணால மண்டபத்துக்கு கூட்டிட்டேன். வந்துருவேன் அர்ச்சனா, வந்துருவேன். சீக்கிரம் ஓட்டா, விடாதடா அவளை. மாமா 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 அழாத மாமா. மாமா 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 என்ன மாமா? மாமா அழாத மாமா. மாமா மாமா அழாத மாமா. டேய், இந்த தெரு வழியா சுத்தி போய் அடுத்த தெரு எதிரில அப்படியே அடிச்சு தூக்கலனா? லெஃப்டா லெஃப்டா. எங்கேயும் போயிடாத. போலாம் மாமா, வீட்டுக்கு போலாம். அர்ச்சனா, வீட்டுக்கு போலாம் மாமா. என்னைய மன்னிச்சிரு அர்ச்சனா. என்னைய மன்னிச்சிரு அர்ச்சனா. அர்ச்சனா மன்னிச்சிரு அர்ச்சனா. டேய், என்னடா ஓட்டுற? அச்சி தூக்குடா அவங்கள. நீ விட கூடாது அவங்கள. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.